எங்களுக்கெல்லாம் விக்ரம் சார்லாம் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். ஏன்னா அவர் பண்ண ஸ்ட்ரகிள், அவர் பண்ண த வே ஹி ஒர்க் ஹார்ட் அண்ட் ஆல் த ஸ்டஃப், இட் இஸ் லைக் எனி டைம் லைஃப்ல வந்து கம்பேக் கொடுக்க முடியுங்கிறது வந்து ஒரு விக்ரம் சாரை பார்த்து தான் நாங்கள் வந்து உண்மையிலே இம்ப்ரெஸ் ஆனோம். அண்ட் எனக்கு விக்ரம் சார் வந்து முதல்ல இருந்தே எனக்கு கொஞ்சம் பழக்கம். நாங்கள் விண்ணுக்கும் மின்னுக்கும் இந்த மாதிரி படங்கள்லாம் நாங்கள் கம்பெனியில் படம் பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்போ நாங்கள் வந்து ஆஃபீஸ்லலாம் வந்து மீட் பண்ணியிருக்காரு. அப்போ எனக்கு ஒரு டேவிடுங்கிற ஒரு படம் ஆஃபர் வந்தது வந்து எனக்கும் அவருக்கும் பெருசா போர்ஷனே இருக்காது. ஒன்லி கிளைமேக்ஸ்ல மட்டும்தான் இருக்கும். ஏன்னா எல்லாமே வேற வேற டைம் பீரியட்ல நடக்கிற ஒரு கதை அது. ஸோ அவர் நடிக்கிறாரு. சரி, அந்த நேரத்தில் விஜய் சாரோடையும் பண்ணிட்டு இருந்தேன், மோகன்லால் சாரோட பண்ணிட்டு இருந்தேன். சரி, எனக்கு வந்து விக்ரம் சாரோடையும் நடிச்ச ஒரு 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 பெருமை இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அந்த படத்தை ஒத்துக்கிட்டேன். அண்ட் விக்ரம் சார் எப்பயுமே எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி எங்களை வந்து இன்னும் இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்பெஷலி லாஸ்டா நான் தங்கலான் பார்த்தேன். அது பங்கலான் பார்த்துலாம் மிரண்டுட்டேன், அந்த வே ஆக்டட். அண்ட் உண்மையிலே அது எந்த ஆக்டர்னாலையும் அந்த மாதிரி பண்ணியிருக்க முடியாது. எனக்கு படமா ரொம்ப பிடிச்சிருந்தது அது. ஸோ ஐ திங்க் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர்ஸ் we've got in தமிழ் இண்டஸ்ட்ரி. இன்னும் மேலும் அவர் வந்து தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கணும். நிச்சயமா இன்னொரு நல்ல காம்பினேஷன் வந்தது அவர் கூடனா நிச்சயமா எனக்கும் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா நிச்சயமா நடிக்க ரொம்ப சந்தோஷப்படுவேன். சார், நீங்க நடிச்ச படங்கள்ல உங்க மனைவிக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது? அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்களா, அதை சொல்லியிருக்காங்களா? எங்க மனைவிக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து 83ன்னு நினைக்கிறேங்க. 83 அண்ட் ஆப்வியஸ்லி சிவா மனசு சக்தி. ஏன்னா அந்த அப்போதான் கல்யாணம் ஆச்சு. ஸோ ஹனிமூனுக்குலாம் அந்த அடங்கா பிடாரின்லாம் ஒரு சாங்லாம் இருக்குல்ல பார்த்தீங்களா, அந்த சாங்லலாம் வந்து கூட நாங்கள் வந்து என் ஒய்ஃபும் கூட கூட்டிகிட்டு போயிட்டேன். சரி, கொஞ்சம் அப்போதான் கல்யாணம் ஆச்சு. சரி, அப்போது வீட்டில் வந்து கொஞ்சம் டெல்லியிலேருந்துலாம் வந்திருப்பாங்க. ஸோ அதனால ஒரு 4 days இது. ஸோ இப்போ ஷூட்டிங் ஸ்பாட் எங்கே போனாலும் ஒரு டக்குன்னு கூட்டிகிட்டு போயிடுவேன் நான் இனிஷியலாக. ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் சிவா மனசு சக்தி பிகாஸ் இட் ஹேட் ஸோ மச் ஆஃப் மெமரிஸ். அண்ட் ஆப்வியஸ்லி 83 பிகாஸ் அவங்க கொஞ்சம் ஹிந்திக்காரங்க வரல. ஸோ அதனால அவங்களுக்கு அந்த பஞ்சாபி கனெக்ஷன்ஸ்லாம் இருக்கிறதுனால ரொம்ப அப்பப்போ நானே திடீர்னு வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது இந்த படம் ஓடிட்டு இருக்கும். சார், இப்போ விஜய் சார் கூட பழகியிருப்பீங்க, படம் பண்ணியிருக்கீங்க. அவர் இப்போ அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. அவரோட அரசியல் என்ட்ரி பற்றி உங்களோட கருத்து? எங்களுக்கே வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான். நான் வந்து உண்மையிலே வரமாட்டாருன்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். இவ்வளோ சீரியஸா இருக்குங்கிறது நான் சரி ஓகே இதெல்லாம் நியூஸ்ல படிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் இந்த லாஸ்ட் வருஷத்துல வந்து ஒரு பெரிய மாற்றமா மாறி இந்த அளவுக்கு அவரோட இன்னிபிஷன்ஸ், அவரோட கன்விக்ஷன் வந்து இப்போ நினைவுக்கு வருது. ஐ திங்க் இது வரைக்கும் நான் அவரை வந்து ஒரு என்டர்டெய்னராக தான் பார்த்துருக்கிறேன்னா, இதை சார்ந்த ஒரு விஷயமா என்னைக்குமே நாங்கள் பேசினதில்லை. இது இந்த மாதிரி நானும் அந்த மாதிரி மெச்சூரிட்டியும் இல்லை அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கறதுக்கும். ஏன்னா நான் நண்பன் டைம்ல எல்லாம் கொஞ்சம் ஜாலியாக தான் பேசிட்டு இருப்போம்.